Salut à tous, j'espère que vous allez bien et que vous êtes prêts pour écouter une nouvelle histoire pour apprendre le français. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரெஞ்சு அகாடமி தமிழ் வீடியோவில் சிறுவர்களினுடைய பிரெஞ்சு கதை புத்தகம் ஒன்றை பார்க்க போகின்றோம். சிறுவர்களினுடைய கதை புத்தகம் மூலம் பிரெஞ்சு மொழியை கற்பதற்காக பிரெஞ்சு ஸ்டோரி டைம் என்ற பிளேலிஸ்டை உருவாக்கி இருக்கின்றேன். ஆர்வமுள்ளவர்கள் ஐகேட்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் லிங்க் கொடுக்கின்றேன், சென்று பார்க்கலாம். இந்த சிறுவர்களினுடைய கதை புத்தகங்களின் மூலம் நமக்கு தெரியாத புதிய வார்த்தைகள் பலவற்றையும் உரையாடல் வாக்கியங்களை கற்றுக்கொள்ள முடிவதோடு பிரெஞ்சு மொழியினுடைய இலக்கண அமைப்புகளை இலகுவில் ஞாபகம் வைத்திருக்கவும் உதவி புரியும். மேலும் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விட்டீர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். Vous êtes prêts? கதையினுடைய பெயர் Lucie en CP, le bras cassé. Tim a des chaussures neuves, mais Tim ne sait pas nouer ses lâchers. Tim a des chaussures neuves. டிம்மிடம் புதிய சப்பாத்துகள் இருக்கின்றன. மே ஆனால் டிம் நு செப்பா டிம்மிற்கு தெரியாது. நூவே சே லாஷே சப்பாத்தினுடைய நூலை கட்ட தெரியாது. டிம் ஆதே சோசியூர் நெவ் என்ற வாக்கியத்தில் கவனித்திருப்பீர்கள். தே சோசியூர் நெவ் இதனுடைய அர்த்தம் புதிய சப்பாத்துக்கள். இங்கு சப்பாத்துக்கள் பெண்பால் பன்மை சொல்லாக இருப்பதனால் நெஃப் என்று வரும். அடுத்து டிம் நு செப்பா என்ற வாக்கியத்தில் சவ்வார் என்ற வினைச்சொல் நிகழ்காலத்தில் எதிர்மறையாக வருகின்றது. இங்கு ஆண்பால் ஒருமை சொல் எழுவாயாக இருப்பதனால் சே என்று வினைச்சொல் மாறும். Pendant la récréation, Tim et Basile jouent à chat. C'est toi le chat, dit Basile. Basile court. Tim court après lui. Pendant la récréation, இடைவேளை நேரத்தின் பொழுது டிம் ஏ பேசில் டிம்மும் பேசிலும் ஜூ ஆ ஷா டிம்மும் பேசிலும் ஒளித்து விளையாடுகிறார்கள். C'est toi le chat, dit Basile. Basile டிம்மை பார்த்து கூறுகிறார், நீ தான் கண்ணை மூடி எண்ண வேண்டும் என்று. Basile court. Basile ஓடுகிறார். Tim court après lui. Tim அவருக்கு பிறகு ஓடுகிறார். Tim et Basile jouent என்ற வாக்கியத்தில் எழுவாய் ஆண்பால் பன்மை சொல்லாக இருப்பதனால் ஜூ என்ற வினையடியோடு UNT சேர்த்து டிம் ஏ பேசில் ஜூ என்று வரும். இதே போல குரீர் என்ற வினைச்சொல் இல் என்ற எழுவாயோடு வரும்போது பேசில் கூர் என்று வரும். Maîtresse Julie dit, Tim, fais tes lâchers, sinon tu vas tomber. ஆசிரியர் ஜூலி கூறுகிறார், டிம் fais tes lâchers, உன்னுடைய சப்பாத்து நூல்களை கட்டு. சினோ இல்லாவிட்டால் tu vas tomber, நீ விழுந்து விடுவாய். இங்கு டிம் fais tes lâchers இது ஒரு ஏவல் வாக்கியம். impératif என்று சொல்வோம். ஃபேர் என்ற வினைச்சொல் சு என்ற எழுவாய்க்கு ஏவல் வினையாக வரும் பொழுது fais tes lâchers என்று வரும். Le lâcher de Tim dépasse de sa chaussure. Il traîne par terre. Tim se prend les pieds dedans. Patatras. Tim tombe sur son bras. Le lacet de Tim dépasse de sa chaussure. டிம்மினுடைய சப்பாத்தினுடைய நூல் சப்பாத்தை விட்டு கலண்டு விட்டது. Il traîne par terre. அது நிலத்தில் இழுபடுகிறது. Tim se prend les pieds dedans. டிம்மினுடைய
பாதத்திற்கு கீழ் அந்த நூல்கள் இழுபடுகின்றது. Peut-être Tim tombe sur son bras. டிம் அவனுடைய கை மீது விழுகிறான். இங்கு dépasser என்ற வினைச்சொல் il என்ற எழுவாயோடு வரும் பொழுது dépasse என்றும், traîner il என்ற எழுவாயோடு வரும் பொழுது il traîne என்றும், se prendre il se prend என்றும், tomber il tombe என்றும் வரும். Tim pleure. Il tient son bras. Aïe, j'ai mal, dit-il. Maîtresse Julie va vite voir Tim. Elle le rassure. Le directeur appelle les pompiers. Tim pleure. Tim அழுகிறார். Il tient son bras. அவனுடைய கையை பிடிக்கிறான். ஐ j'ai mal. எனக்கு வலிக்கிறது. dit-il. அவன் கூறுகிறான். Maîtresse Julie va vite voir Tim. ஆசிரியர் ஜூலி டிம்மை விரைந்து பார்க்க வருகிறார். Elle le rassure. அவர் அவனை சமாதானப்படுத்துகிறார். Le directeur appelle les pompiers. directeur pompiers-ஐ அழைக்கிறார். Tim est très courageux. Il n'a pas peur d'aller à l'hôpital. Il part avec le directeur dans le camion des pompiers. La sirène fait pimpon en roulant. Tim adore les pompiers. Tim est très courageux. Tim மிகவும் தைரியமாக இருக்கிறான். Il n'a pas peur d'aller à l'hôpital. வைத்தியசாலை செல்வதற்கு அவனுக்கு பயமில்லை. Il part avec le directeur dans le camion des pompiers. camion pompier directeuruடன் அவன் புறப்படுகிறான். La sirène fait pimpon en roulant. வாகனம் செல்லும் பொழுது அதனுடைய சைரன் பாம்போ என்று சத்தம் போட்டுக்கொண்டு செல்கிறது. Tim adore les pompiers. டிம்மிற்கு pompier மிகவும் விருப்பம். À l'hôpital, le papa de Tim est déjà là. Tim passe une radio. Ton os est cassé. Je vais plâtrer ton bras pour le réparer, dit le médecin. À l'hôpital, வைத்தியசாலையில் le papa de Tim est déjà là. டிம்மினுடைய அப்பா ஏற்கனவே அங்கிருக்கிறார். Tim passe une radio. வைத்தியர் டிம்முக்கு ஒரு ரேடியோ எடுக்கிறார். Ton os est cassé. உன்னுடைய எலும்பு உடைந்து விட்டது. Je vais plâtrer ton bras pour le réparer. உன்னுடைய கை சரியாவதற்கு நான் ஒரு கட்டு போட போகிறேன் என்று மருத்துவர் கூறுகிறார். Tim a un beau plâtre, mais il doit se reposer. Il reste 2 jours à la maison. À l'école, il ne doit pas faire le fou. Tim a un beau plâtre. Tim ஒரு அழகான கட்டை வைத்திருக்கிறான். Mais il doit se reposer. ஆனால் அவன் ஓய்வெடுக்க வேண்டும். Il reste 2 jours à la maison. அவன் 2 நாட்கள் வீட்டில் ஓய்வில் இருக்கிறான். À l'école, il ne doit pas faire le feu. பாடசாலையில் அவன் கண்டபடி விளையாடக்கூடாது. Tim est de retour à l'école. Basile, Reda, Samir et Théo l'entourent. Fatou et Mia lui font des bisous. Tim est de retour à l'école. Tim பாடசாலைக்கு திரும்ப வந்திருக்கிறார். Basile, Reda, Samir et Théo l'entourent. பாசிலும் ரெடாவும் சாமிரும் டெயோவும் அவனை சூழ்ந்து கொள்கின்றனர். ஃபத்து et Mia lui font des bisous. ஃபத்துவும் மியாவும் அவனுக்கு ஒரு முத்தம் கொடுக்கின்றனர். En classe, maîtresse Julie dit: Chacun peut faire un dessin sur le plâtre de Tim. En classe, வகுப்பறையில் maîtresse Julie dit, ஆசிரியர் ஜூலி கூறுகிறார், Chacun peut faire un dessin sur le plâtre de Tim. டிம்மினுடைய கட்டின் மீது
ஒவ்வொருவரும் ஒரு உருவம் வரைய முடியும் என்று. Tim est fier de son plâtre décoré. Il le montre à tout le monde. Tim est fier de son plâtre décoré. Tim அவனுடைய வடிவங்கள் வரைந்த மருந்து கட்டை பார்த்து பெருமைப்படுகிறான். Il le montre à tout le monde. அவன் அதனை அனைவருக்கும் காட்டுகிறான். இங்கு le என்பது பிளாத்ரை குறிக்கும். montrer il என்ற எழுவாயோடு வரும் பொழுது il montre என்று வரும். Mia et Fatou le chuchotent. Basile lui porte son cartable. Maîtresse Julie l'aide à la cantine. Tim garde son plâtre 3 semaines. Mia et Fatou le chuchotent. மியாவும் ஃபத்துவும் அவனை பார்த்து முணுமுணுக்கிறார்கள். பாசில் lui porte son cartable. பாசில் அவனுடைய புத்தக பையை தூக்குவதில் உதவி செய்கிறான். Maîtresse Julie l'aide à la cantine. ஆசிரியர் ஜூலி கான்டீனில் சாப்பிடுவதற்கு உதவி புரிகிறார். Tim garde son plâtre 3 semaines. 3 கிழமைகளுக்கு டிம் அவனுடைய கட்டை வைத்திருக்கிறார். Ce matin, le médecin retire le plâtre de Tim. L'après-midi, maîtresse Julie dit: Tim, ton bras est réparé. Il ne faut pas le recasser. Maintenant que tu as appris à faire tes lâchers, il faut bien les nouer. Elle demande au CP: Qui ne sait pas faire ses lâchers? Toute la classe lève le doigt, sauf Tim, Selma et Anna. Puis, elle demande: Qui sait faire ses lâchers? Tim, Selma et Anna lèvent le doigt. Ce matin, இன்று காலை, le médecin retire le plâtre de Tim. டிம்மினுடைய கட்டை நீக்குகிறார். L'après-midi மதியம், maîtresse Julie dit, ஆசிரியர் ஜூலி கூறுகிறார், Tim, ton bras est réparé, il ne faut pas le recasser. Tim, உன்னுடைய கை சரியாகிவிட்டது, திருப்பி உடைத்து போடாதே. Maintenant que tu as appris à faire tes lâchers, இப்பொழுது நீ சப்பாத்து நூலை கட்ட கற்றுவிட்டாய். Il faut bien les nouer. அதை நன்றாக கட்ட வேண்டும். Elle demande au CP. ஆசிரியர் ஜூலி CP மாணவர்களிடம் கேட்கிறார். Qui ne sait pas faire ses lâchers? யாருக்கு சப்பாத்து நூல்களை கட்ட தெரியாது? Toute la classe lève le doigt, sauf Tim, Selma et Anna. டிம், செல்மா, அனாவை தவிர அனைத்து வகுப்பு மாணவர்களும் கைவிரலை உயர்த்துகிறார்கள். Puis elle demande, பின்னர் அவர் கேட்கிறார், Qui sait faire ses lâchers? யாருக்கு சப்பாத்து நூல்களை கட்ட தெரியும்? டிம், செல்மா et Anna lève le doigt. டிம்மும் செல்மாவும் அனாவும் விரலை உயர்த்துகிறார்கள். L'après-midi se termine par une leçon de lâcher. Anna et Selma apprennent aux filles à faire des nœuds et des boucles. Tim apprend la même chose aux garçons. À la fin de la journée, tous les CP sont des champions des lâchers bien serrés. L'après-midi se termine par une leçon de lâcher. மதியம் சப்பாத்து நூலை எப்படி கட்டுவது என்ற பாடத்தோடு முடிவடைகிறது. Anna et Selma apprennent aux filles à faire des nœuds et des boucles. அனாவும் செல்மாவும் பெண் பிள்ளைகளுக்கு எவ்வாறு முடிச்சுக்களை போடுவது என்பதை கற்பிக்கிறார்கள். இங்கு apprendre என்ற வினைச்சொல் பன்மை எழுவாயோடு வரும் பொழுது apprendre என்று வரும். Tim apprend la même chose aux garçons. Tim ஆண் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். À la fin de la journée, நாள் முடிவில்,
Tous les CP sont des champions des lâchers bien serrés. Tous les CP அனைத்து CP மாணவர்களும் அனைத்து தரம் ஒன்று மாணவர்களும் சப்பாத்து நூல்களை இறுக்கமாக கட்டுவதில் தேர்ச்சி பெறுகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை மூலம் ஏராளமான புதிய வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் இலக்கண அமைப்புகளையும் கற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.